எக்ஸசைஸ் 5.1ல 8th சம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Let P of 11,7, Q of 13.5,4 and R of 9.5,4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices A, B and C. Hence, find the area of triangle ABC and compare this with area of triangle PQR. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதோட மிட் பாயிண்ட் PQR, அதுக்கு வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ABC, இந்த கிவன் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் என்ன, அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அண்ட் கம்பேர் திஸ் வித் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. அப்போ PQR அப்படின்ற ட்ரையாங்கிள் இப்போ இங்கே உள்ள இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா, நான் டாட்டர் லைன் போட்டு காமிக்கிறேன். PQR இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் உள்ள நமக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியையும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQRையும் நம்ம கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் லென்த்தியான சம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு ஏரியா ஆஃப் ஏபிசி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசி தானே கண்டுபிடிக்கணும். அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாததுனால நம்ம அதை லெட் x1, y1, x2, y2 and x3, y3 be the vertices of ABC அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ ஏக்கு இப்போ அந்த வெர்டெக்ஸ் என்ன, x1, y1 அப்படின்னு நாமளா எடுத்திருக்கோம். B x2, y2 and C x3, y3 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த Pன்றது என்ன, மிட் பாயிண்ட். எதோட மிட் பாயிண்ட், ஏபியோட மிட் பாயிண்ட். அப்போ இங்கே அந்த மிட் பாயிண்ட்ற விஷயம் தான் திரும்ப திரும்ப வருது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெர்டிசஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு எழுதுகிறோம். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 + x2 / 2, y1 + y2 / 2. 9th நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P = 11,7 அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த P பாயிண்ட் எங்கே இருக்குது, ஏபிங்கிற சைடோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது. அதைத்தான் எழுதுகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏவோடது x1, y1, பியோடது x2, y2னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன ஃபார்முலா, x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ அந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம எழுதுகிறோம். x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதோட ஆன்சர் தான் நமக்கு 11,7. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ன, ஒரு பாயிண்ட். ரைட் சைடில் இருக்கிறது இன்னொரு பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்போ பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்க முடியும்னா, இதோட எக்ஸ் கோஆர்டினேட் இதோட எக்ஸ் கோஆர்டினேட்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இதோட ஒய் கோஆர்டினேட் இங்கே இருக்க ஒய் கோஆர்டினேட்க்கு ஈக்குவலாக வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு சொல்ல முடியும். அப்போ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இதுக்கு ஈக்குவல், தட் இஸ் x1 + x2 / 2 எதுக்கு ஈக்குவல், 11க்கு. y1 + y2 / 2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 7க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறோம். எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம்.
லெஃப்ட் சைடில் x1 + x2 / 2 இருந்தது ஈக்குவல் டு 11. இப்போ இந்த 2வை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். கொண்டு போனால் என்ன ஆகும்? லெஃப்ட் சைடில் x1 + x2 மட்டும் இருக்கு ஈக்குவல் டு இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் போகும். ஆல்ரெடி 11 இருக்கு. 11 × 2 22. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதே போல் அடுத்தது நம்ம y கோஆர்டினேட்டை எடுக்கிறோம். y கோஆர்டினேட் எடுக்கும்போது y1 + y2 / 2 ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 2 எந்த சைட் போக போகுது? ரைட் ஹேண்ட் சைட் போக போகுது. அப்போ என்ன வரும்? y1 + y2 ஈக்குவல் டு இந்த 2 அங்கே போய் மல்டிப்ளை ஆனால் 7 2s are 14 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா? P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்க, நமக்கு என்ன வேணும்? Q பாயிண்ட் இப்போ பார்க்கணும். Q பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? Q ஈக்குவல் டு 13.5, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Qங்கிறது என்ன? BC அப்படிங்கிற சைடோட மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் BC ஈக்குவல் டு அதோட வேல்யூ தான் நமக்கு 13.5, 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். BCக்கு எடுக்கணும். அப்போ நம்ம இங்கே பாருங்க, Bயோட பாயிண்ட் என்னன்னா x2, y2. Cயோட பாயிண்ட் என்ன? x3, y3. அப்போ இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன வரும்னா x2 + x3 / 2 அப்படின்னு வரும். x2 + x3 / 2, yக்கு பாருங்க y2 + y3 / 2. ஸோ இப்படி தான் வரும். இதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13.5, 0. அகெயின் இப்போ பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல். லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டு பாயிண்ட் எப்போ ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்க பாயிண்டோட எக்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். சேம் இந்த செகண்ட் வேல்யூ இந்த செகண்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம இதையும் இப்போ ஈக்குவல் பண்ணலாம். x2 + x3 / 2 ஈக்குவல் டு how much? 13.5. இப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். கொண்டு போனால் என்ன ஆகும்? x2 + x3 ஈக்குவல் டு 13.5 × 2 அப்படின்னு வரும். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 27.0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிறதுக்கு மீனிங் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ? 27. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்காங்க? y வேல்யூ ஈக்குவல் பண்ண போகிறோம். y2 + y3 divided by 2 equal to how much? 4. Cross multiply பண்ணுங்க. y2 + y3 equal to 4 2s are 8. இது equation number 4. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P பாயிண்ட் எடுத்தோம், ப்ரொசீட் பண்ணோம், ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது. அடுத்து Q பாயிண்ட் எடுத்திருக்கோம், ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அது? R. ஸோ அந்த R பாயிண்ட் எடுத்து இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். அகெயின் மோர் 2 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்ம R பாயிண்ட் எடுக்க போகிறோம். R பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R ஈக்குவல் டு 9.5, 4 அப்படின்றது கிவன். இங்கே Rங்கிறது எங்கே இருக்குது? ஏசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம் இதை? R is nothing but midpoint of AC equal to அதோட ஆன்சர் நமக்கு இங்கே தெரியும் 9.5, 4. ஓகே, இப்போ இங்கே பார்க்குறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ரெண்டு எக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணி பை 2 பண்ணணும், ரெண்டு ஒய் வேல்யூவை ஆட் பண்ணி பை 2 பண்ணணும்.
பட் இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா x1, இதில் என்ன இருக்கு x3. அப்போ ஃபார்முலா எப்படி வரும் x1 plus x3 by 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே y1 plus y3 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தான் இப்போ மிஸ் நான் எழுத போகிறத x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. இதோட ஆன்சர் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5, 4. இட் இஸ் given. ஓகே, இனிமே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் தேவையில்லை. இதுலேருந்து நம்ம எழுத வேண்டிய விஷயம் எழுதியிருக்கோம். திருப்பி தேவைப்படும் போது இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் ஈக்குவல். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவலாக தான் இருக்கணும். x1 plus x3 divided by 2 equal to 9.5. இப்போ 2 டேபிளால் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். x1 plus x3 equal to 19. ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து y-யோட வேல்யூவை நம்ம ஈக்குவல் பண்ணணும். y1 plus y3 by 2 equal to என்ன இருக்குன்னு பாருங்க 4. இப்போ நம்ம அந்த 2 டேபிள் இருக்கு இல்லையா, அது அந்த சைடு கிராஸ் ஆக போகுது. ஆச்சுன்னா y1 plus y3 equal to 4 2s are 8. ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டோட்டலாக 6 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த 6 ஈக்குவேஷனில் 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு அண்ட் பேலன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸில் என்ன இருக்கு y வேல்யூஸ் இருக்கு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் வேல்யூஸ் இருக்க ஈக்குவேஷன் எல்லாம் கன்சிடர் பண்ண போறேன். கன்சிடர் த ஈக்குவேஷன்ஸ். என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸ் வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 அண்ட் 5. இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போறோம். இப்போ மிஸ் வந்து ஒரு ஈக்குவேஷனையும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும். x1 plus x2 equal to 22 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x2 plus x3 equal to 27 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன், திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 plus x3 equal to 19. இது தேர்ட் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா x1க்கு வேல்யூ, x2க்கு வேல்யூ, x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 ஈக்குவேஷனை இப்போ நான் சப்ராக்ட் பண்ணால் x2 போகும், பட் x3 ஆட் ஆகிக்கும். அப்போ x1 plus x3ன்னு வரும். இப்போ டைரெக்டாக இதை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது நம்ம வேறு என்ன மாதிரி போடலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை போட முடியும். 1 plus 2 plus 3 gives. தட் இஸ் என்ன பண்ணுறோம், இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் x1 plus x2 plus x2 plus x3 plus x1 plus x3 அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாம் ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது பார்த்தா x1 2 டைம்ஸ் வரும். அப்போ அது என்னவா இருக்கும் 2x1 அப்படின்னு இருக்கும். x2 பாருங்க அதுவும் 2 டைம்ஸ் வருது. அப்போ அது என்னவா இருக்கும் 2x2. தென் x3யும் 2 டைம்ஸ் இருக்கு, 2x3ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3ஐயும் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுங்க. 9 plus 9 18. பேலன்ஸ் 1 2 4 6 68 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துலேயும் பாருங்களேன் 2 2 2ன்னு ஒரு 2 காமனாக இருக்கா, அந்த 2வால் நம்ம இந்த ஃபுல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணால் 2 by 2 கேன்சல் ஆகிட்டு இது x1, 2 by 2 கேன்சல் x2, 2 by 2 கேன்சல் x3 அண்ட் 68 by 2 34ன்னு கிடைக்கும். இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 7ல இருந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை சப்ராக்ட் பண்ணனா எனக்கு x2க்கு வேல்யூ கிடைச்சிடும். அப்புறம் x2 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வேல்யூ கிடைக்கும். தென் x2 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா x3க்கு வேல்யூ கிடைக்கும். இதே போல் நம்ம அந்த y1 y2 y3க்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும்.
செவன்த் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுனால சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ நம்ம இங்கே எல்லாமே ப்ளஸ், அதனால மைனஸ்ன்னு மாற்றிருக்கோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் x1 மைனஸ் x1 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் x2 மைனஸ் x2 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு? x3 மட்டும்தான் இருக்கு. திஸ் x3 ஈக்குவல் டு 34 மைனஸ் 22 சப்ராக்ட் பண்ணுறோம். நமக்கு 12 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம கிட்ட x3க்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம பேலன்ஸ் x1 அண்ட் x2 கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு நம்மளுடைய 3 ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 பிளஸ் x2, செகண்ட் ஈக்குவேஷனில் x2 பிளஸ் x3 இருக்கு. இந்த x3யோட வேல்யூவை கொண்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. x2க்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதைத்தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இங்கே இதை வச்சிருக்கேன். சப்ஸ்டியூட் x3 ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னன்னு பாருங்க. x2 பிளஸ் x3. x3 எவ்வளோ? 12, which is equal to 27. இப்போ நம்ம இந்த பிளஸ் x2 இருக்கு இல்லைங்களா, இது எங்க கொண்டு போகலாம்? ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். அப்போ x2 ஈக்குவல் டு 27 minus 12. Then we can subtract x2 equal to 15. இப்போ நம்மகிட்ட x2க்கும் ஆன்சர் கிடைச்சிடுச்சு, x3க்கும் ஆன்சர் கிடைச்சிடுச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x1 தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. ஸோ x1 வர மாதிரி இருக்க ஈக்குவேஷனை பாருங்க. x1 plus x2 equal to 22 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம x2வோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x1 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சப்ஸ்டியூட் x2 equal to 15 in equation number 1. 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க என்ன இருக்கு? இப்போ x1 plus x2. x2வோட வேல்யூ எவ்வளோ? 15. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 22. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன்லாம் பேக் பேஜில் இருக்கு. திருப்பி அந்த பேஜ் நம்ம திருப்பி பண்ண முடியாதுன்றதுக்காக மிஸ் உங்களுக்கு இப்படி எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் கண்டினியூவேஷன் ஸ்டெப்ஸ், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ இந்த ப்ளஸ் 15 ரைட் ஹேண்ட் சைட் போக போகுது. ரைட் ஹேண்ட் சைட் நம்ம கொண்டு போனால் x1 ஈக்குவல் டு 22 மைனஸ் 15. ஸோ வாட் இஸ் x1? x1 equal to 7. இப்போ நம்ம கிட்ட x1க்கும் ஆன்சர் கிடைச்சிடுச்சு. ஸோ x1, x2, x3 கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? y1, y2, y3 நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் yல இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ கன்சிடர் த ஈக்குவேஷன்ஸ். Consider the equations. Equation number 2 நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அதை எழுதுறோம். y1 plus y2 equal to 14. This is equation number 2. ஆக்சுவலா இந்த 1, 2 நம்ம கொடுத்துருக்கோம்ல, இது நம்ம ஆக்சுவலா 1, 2 கொடுத்துருக்க மாட்டோம், 1, 3, 5 கொடுத்துருப்போம். 1 and இது என்னது 3. 1 and 3 ஈக்குவேஷன், அதான் நம்ம ஃப்ரண்ட்ல நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் நான் இப்போ இங்கே மாற்றிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். y2 plus y3 equal to 8. This is equation number 4. And then y3 plus y1 equal to 8. Equation number 6. இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, எக்ஸில் நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் கன்சிடர் பண்ணோம், அதை வச்சு ப்ரொசீட் பண்ணோம். அதே போல் ஒய்ல இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 2 + 4 + 6 ஆட் பண்ணி கிடைக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து ப்ரொசீட் பண்ணி சேம் லைக் இப்போ நம்ம என்ன பண்ணுமோ அதையே ரிப்பீட் பண்ணி y1, y2, y3க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம
ஏற்கனவே x1 x2 x3க்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி ப்ரொசீஜரை y1 y2 y3க்கு ப்ரொசீட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 ப்ளஸ் ஈக்குவேஷன் 4 ப்ளஸ் ஈக்குவேஷன் 6 மூணையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 2y1 ப்ளஸ் 2y2 ப்ளஸ் 2y3 ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே 2 காமனாக இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம 2 டேபிளால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம். அப்போ 2y1 by 2 2 கேன்சல் y1. சேம் அதே மாதிரி 2y2 by 2 கேன்சல் y2. 2y3 by 2 கேன்சல் y3. and 30 divided by 2 15. இது ஈக்குவேஷன் நம்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் 8லேருந்து ஈக்குவேஷன் 2வை சப்ராக்ட் பண்ணுறோம். y1 plus y2 equal to 14. சப்ராக்ட் பண்ணுறதுனால சிம்பிள் மாற்றிருக்கோம். y1 y1 கேன்சல், y2 y2 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்க, y3. 15 minus 14 1. இந்த y3 equal to 1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 plus y3 equal to 8ங்கிறது தான் ஈக்குவேஷன் 4. அதில் y3 இருக்கிற பிளேஸில் நம்ம அதோட வேல்யூவான 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y2 plus 1 equal to 8 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த ப்ளஸ் 1-ஐ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ அது -1 அப்படின்னு போயிருக்கு. y2 equal to 8 minus 1 7. இப்போ நமக்கு y2 வேல்யூ கிடைச்சிருச்சு. கிடைச்ச y2ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம ஈக்குவேஷன் 2 ஏற்கனவே இங்கே தான் நம்ம இருக்குது. ஈக்குவேஷன் 2 y1 plus y2 equal to 14 அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன் 2. இதில் y1ஓட வேல்யூ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y1 plus y2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2ஓட வேல்யூ என்ன பாருங்க 7 equal to 14. இந்த ப்ளஸ் 7 ரைட் ஹேண்ட் சைட் -7 அப்படின்னு போகுது. ஸோ y1 equal to 14 minus 7. சப்ராக்ட் பண்ணோம்னா y1 equal to 7. இப்போ நமக்கு y1 y2 y3 வேல்யூஸ் தெரியும். சேம் லைக் x1 x2 x3யோட வேல்யூஸும் தெரியும். அந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம பாயிண்ட் எழுதலாம். a பாயிண்ட் x1 y1. x1ஓட வேல்யூ 7, y1ஓட வேல்யூ 7. and b பாயிண்ட் எழுதுறோம் x2 y2. x2ஓட வேல்யூ 15 and y2 வேல்யூ 7. and c பாயிண்ட் x3 y3 வேல்யூவை பேர் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு abc அப்படிங்கிற 3 வெர்டிசஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரஃப் டயக்ராம் வரையணும். ரஃபாக வரைகிறோம். ஏன்றது 7, 7. b 15, 7. c 12, 1. இதை மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்ட பிறகு பார்த்தா நமக்கு தெரியும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம ஏரியாவுக்கு பாயிண்ட்ஸை எடுக்கணும். அப்போ தான் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் வராது அப்படின்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்ம எடுத்தோம்னா இது கிளாக்வைஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் நெகட்டிவாக வரும். ஸோ அதுக்காக நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் எடுக்கும்போது ஏவுக்கு அடுத்து நம்ம சியை தான் எடுத்தாகணும். பட் போத் ரெப்ரசன்ட் த சேம் ட்ரையாங்கிள் தானே, ஏரியா மாற போகிறது இல்லை. இப்படி வந்தால் மைனஸில் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிபி அப்படின்னு மாற்றி எடுத்திருக்கோம். ஸோ ஏ x1 y1, சி x2 y2 அண்ட் பி x3 y3 பாயிண்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஃபார்முலாவில் இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் நம்ம நிறைய சம் போட்டுட்டோம் இந்த மாடலில். ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ரொசீட் பண்ணோன்னிட்டு மேலேருந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து கீழே இருந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். 2 வேல்யூவையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னு கிடைக்குது, 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதே போல் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்த பாயிண்ட் ஆர் தான் வருது. அப்போ இங்கே பி அப்படிங்கிறது தான் x1, y1 நம்ம எடுக்கணும். அண்ட் ஆர் பாயிண்ட்டை தான் x2, y2 எடுத்துக்க முடியும். தென் q பாயிண்ட் x3, y3. சேம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதுகிறோம். வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம x1 y1 என்னன்னு சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் x1 y1 அண்ட் ஆர் தான் x2 y2 அண்ட் இது x3 y3. நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் நெகட்டிவ் ஆன்சராக வரும். ஏரியா cannot be நெகட்டிவ். அதனால் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கரெக்டாக பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு
சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மள இந்த ரெண்டு ஏரியாவையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR 6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைச்சிருக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC கண்டுபிடிச்சது 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைச்சிருக்கு. அப்போது கம்பேர் பண்ண நம்ம எப்படி எழுத முடியும்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR மாதிரி 4 டைம்ஸ் இருக்குது. ஏன்னா 4 6 தான் என்ன 24. ஸோ 4 டைம்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதி முடிப்போம். ஸோ இதுதான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம கொடுக்குற ரிசல்ட். ஸோ இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், பாதி சம் வரைக்கும் கிளியராக போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம மற்ற சம்மில் போட்ட அதே மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுனால ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.